என்னப்பா, இன்னைக்கு டியூட்டி போகலையா? அப்பா நைட் டியூட்டிப்பா. சரிப்பா. தம்பி. அண்ணா சொல்லுங்கண்ணா. பிஜி பண்ற ஐடியா இருக்கா இல்ல ஜாப் எதுவும் அண்ணே பார்க்கட்டுமாப்பா? இல்லைண்ணா, நான் இப்போ எதுவும் பிளான் பண்ணலண்ணா. நான் யோசிச்சுட்டு சொல்கிறேண்ணா. ஆனாலே பாட்டி 4 டீ போட்டு கொண்டுட்டு வாமா. சரிங்க பாட்டி. வாடி மூதேவி, சனி மூலையில உட்காரு. ஏத்த என்ன நீ மூதேவி கீதேவின்னு கூப்பிடுற? எங்க அப்பா ஆத்தா வீட்ல எனக்கு சுந்தரின்னு பேர் வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு சும்மா அந்த மூதேவி கீதேவிலாம் வயசான காலத்துல பேசிட்டு இருக்காங்க. ஏய் சுந்தரி, ஐயோ. உட்காரு. அம்மா சொன்னதுல என்ன தப்பு? உட்காருங்கம்மா. ஏன்டி விண்ணுன்னு உட்காந்துருக்கவ? சோறு குழம்பு ஆக்குனே இல்லையா? ஒருத்தியே அலை மோதிக்கிட்டு இருக்கறா. ஏன் அவ அந்த வீட்டு மருமக தானே? எல்லாரும் தலையை தூக்கி வச்சு ஆக்குனீங்களே, சோறு ஆக்கட்டு எனக்கு என்ன? நான் போய் ஆக்கணுமா வேற தனியா? ஏய், உன்னை தனியா யாரும் ஆக்க சொல்லடி, கூட மாட ஒத்தாசை பண்ணுதான் நான் சொன்னேன். ஏன் இந்த வீட்டு மருமக நீங்களே சமைக்கட்டும், நானா போயிட்டு ஒத்தாசெல்லாம் பண்ண முடியாது. அப்ப நீ யாருடி? நீயும் எனக்கு மருமடி, நான் சொல்றது நீ கேளுடி. எங்க அம்மா சொல்றது ஒரு நாளும் கேட்டு நடக்காத. வயசுதான் 45 ஆகுது, அருவே இல்ல. பா விடுங்கப்பா. ஆமா ஆமா, எனக்கு 45 வயசு, உங்களுக்கு இப்பதான் 16. இப்ப யார் கேட்டா என் வயசு உங்ககிட்ட? கம்முனு இருங்க. ஏய், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் என் மகனுக்கு 16 வயசு தாண்டி. என் மாவன் மிலிட்ரியில இருந்த அறிவுக்கும் அழகுக்கும் ஊருப்பட்ட பேரு பொண்ணு தரேன்னு சொன்னாங்க. நான் தான் ஏதோ புத்தி கெட்ட வாக்குல அங்கிட்டு காத்து அடிச்சிச்சுன்னு உன் வீட்டு வாசல்கிட்ட திரும்பி போட்டேன். அந்த சனியை அன்னைக்கு பிடிச்சது இன்னும் ஒளியில எனக்கு. எத்த என்னையெல்லாம் எடை போட்டு பார்க்காதீங்க. எனக்கும் உங்களை மாதிரியே பணக்கார இடம்லாம் நிறைய வந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் விட்டு தெரியாம இந்த ஆளை கட்டிக்கிட்டேன். ஏண்டி, என் மாவன் மிலிட்ரியில இருக்கிறான்னு சொன்னோனையுமே எங்க ஒப்பனை பல்ல காட்டிக்கிட்டு ஊன்னு சொல்லுன்ட்டு குடும்பமே என் தலையில மிளகா அரைச்சிட்டீங்கடி. என் மாவனுக்கு என்ன குறைச்சி இப்பவும் பாரு சிங்க மாதிரி இருக்கிறான். ஆமா ஆமா, சிங்க மாதிரி இருக்கிறான். இன்னொரு கல்யாணத்தை பண்ணுங்க. ஏமா எல்லாரும் ஃபன் பண்ணிட்டே இருக்கீங்க? அம்மா, ஒரு நாளைக்கு உங்களோட கல்யாண கதைகளை கேட்கணும். ஆமா ஆமா, என் கல்யாண கதை கேளு. நீ ஒன்ன மாதிரி இழுத்துட்டு வந்த மாதிரிலாம் என் கதை இருக்காது. பிள்ளைங்க கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாது, அறிவுப்பட்டவ. பரவாயில்ல விடுங்கப்பா. ஏண்டி, மாமியாரையும் கொடுமைப்படுத்திட்டு இன்னைக்கு உனக்கு வந்த மருமவளையும் கொடுமைப்படுத்துற. இந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஏதோ பெரியவன் பொண்டாட்டி தான் கொஞ்சம் சாதுவா வந்துட்டான். சின்னவன் பொண்டாட்டி வந்துதான் உனக்கு இருக்குதுடி பாரு. ஆமா, பெரியவன் அவன் இஷ்டத்துக்கு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டான். அதனால அலையிற அப்படி என்னமோ பிச்சைக்காரியாட்டம். ஏய், என்ன ஏய் ஓயின்னு? ஆனா ஏன் அவன் ஜீவாவுக்கு பொண்ணு பாரு எப்படி பாக்கணும்? இந்த உலகத்திலேயே நம்மளை விட 10 மடங்கு பணக்காரங்களா நான் பொண்ணு பார்த்து அவ ஏன் பேச்சு கேட்கற மாதிரி நான் அவளை வச்சுக்குவேன். அவ தாங்க தான் போறேன். ஐயோ, ஜெனி வந்தானா கிளின்னு கிழிக்க போறா. ஏயா பெரியவனே, மூஞ்சி ஏன் சாமி அப்படி வச்சிருக்க? அவளை பத்தி இன்னைக்கு நேத்தா உனக்கு தெரியுது? அவளாம் அப்பையில இருந்து அப்படிதான். நீ எதுவும் நினைச்சுக்காத. இந்த சிவாவோட பொண்டாட்டி வந்துதான் அவளை கிழிக்க போற. நீ வேணா பாரு. ஆஹா, அப்பத்தா பாயிண்ட் பிடிச்சிருச்சு. பார்க்கத்தானே போறேன். ஆமா, வச்சுட்டு போ, நாங்க எடுத்துக்கிறோம். இவ கையில நான் காப்பி தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். உன்னை யாரடி வாங்கி குடிக்க சொல்றா? மூடிக்கிட்டு குந்திடுறேன். அதனால நீ உள்ள போமா போ. இங்க இருந்தானா அவ மனச கஷ்டப்படுத்திடுவா இந்த குந்தாணி. ஆமா, இவளுக்கு ஒண்ணும் தெரியாது, இவ மனச கஷ்டப்படுத்துறாங்க. இரியா சூடா ஆறட்டும், எடுத்து குடிக்கலாம். என்ன ஜெனி கால் மீன் அனுப்பியிருக்கா? தம்பி, என்னடா இது ரிங்டோனு? நீ மெசேஜ்க்கு மட்டும் தானே இப்படி வச்சிருக்கேன். என்ன வச்சிருந்தா உனக்கு என்னப்பா? பிச்சைக்காரியவே கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிற. ஏய் அறிவு கட்டவளே, இவ்வளவு நேரம் நிம்மதியா இங்க உட்காந்துருந்தோம். நீ வந்தோடனே ஏன் இப்படி பேசுற? கம்முன்னு உட்கார், வாய மூடிட்டு. ஆமா ஆமா, உங்க நிம்மதி தான் எல்லாருக்கும் முக்கியம். என் நிம்மதி கூட போச்சு. நான் ஏதாவது சொல்றேனா? அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. பரவாயில்ல விடுங்கப்பா. ஹலோ ஜெனி, என்ன வீட்டுக்கு வா சொல்றேன். எதுக்குடி? வீட்டுல யாரும் இல்லையா? ஆமா, வீட்டுல யாரும் இல்ல. ஈவினிங் எங்க பாட்டி வேற வந்துருவாங்க. நீ அதுக்குள்ளேயே வந்துட்டு போ. சரி இரு, நான் வரேன். காஃபி குடிச்சிட்டு வரேன். சீக்கிரமா நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே. ஏயா போன்ல யார் சமைய? ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்டு கார்த்திக் தான். ஆமா, அந்த கார்த்தி மேல இருந்த நம்பிக்கைலாம் எனக்கு போயிடுச்சு. நம்ம சாதிக்காரன் பேரு இருக்கிற வசதியை அறிஞ்சு இருக்கணும். பிள்ளைங்க கூட சேர்ந்து ஒட்டி உரசிக்கிட்டது என்ன பழக்கம்? நீலாம் அவங்க கூட சேர வேலை வச்சுக்காத. உனக்கு யாரை தாண்டி பிடிக்கும்? பெத்த பிள்ளையவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறவ. கம்முனு குந்து, இல்லைன்னா எடுத்ததுக்கு விளக்கு மாத்த தூக்கி அடிச்சிருவேன். அண்ணி வாங்க வாங்க உட்காருங்க. என்னப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்று மண்ணா உட்காந்துருக்கிறீங்க? எதுவும் விசேஷமா? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறைச்சலே இல்ல. ரங்கநாயகி, என்ன அது தூக்கு சட்டியில? எத்த மாடு கண்ணு போட்டுருக்குது. நல்ல விஷயம் சொல்லி இருக்கிறடி. என்ன கண்ணு? ஐயோ எத்த கெடாரி கண்ணு போட்டுருச்சுத்த. சரி அதை விடுங்க. காலங்கத்தாலேயே வந்தேன், ஒரு பக்கத்து விடியாங்காட்டி கண்ணு போட்டோன்னே சீம்பால் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் உருட்டுற சத்தம் கேட்டுச்சுன்னு பார்த்தேன். ஆண்டாளி கிச்சனில் இருந்தா, அவகிட்ட கொடுத்துட்டு போனேன். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குதா? ஏண்டி, நீ தூக்குச்சட்டி எடுத்து வந்தது எங்களுக்குன்னு நினைச்சேன். அப்ப அந்த தூக்குச்சட்டியில என்னடி இருக்குது? இன்னும் ஆண்டாள் எதுவும் கொடுக்கலையம்மா. பாட்டி, நான் கடம்பு தான் பாட்டி காய்ச்சிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். நம்ம ரங்கநாயகி அம்மா காலையிலே கொடுத்துட்டாங்க. சரி பொறுமையா எடுத்துட்டு வா. சரி, அப்ப தூக்குச்சட்டியில
கொண்டு வந்திருக்கியா அது யாருக்கு? அது நம்ம காட்டில் வேலை பார்க்குறவங்க வீட்டுக்கு தான். நான் ஆள் இல்லைன்னா கூட போயிட்டு மாட்டை அங்கிட்டும் இங்கிட்டும் நிழல்ல பிடிச்சி கட்டுவா, வைக்கோல் அள்ளி போடுவா, தண்ணிலாம் மாட்டுக்கு காட்டுவா. அதுதான் சரி மாடு கண்ணு பிடிச்சி அவள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், போன் எடுக்கல. சரி அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சிவா தம்பி எல்லாம் ஒன்றா படிக்கிற பிள்ளையாட்டுக்கு, அதனால அனுப்பிவிடலான்ட்டு. ஏக்கா சிவா வந்து படிக்கிற பையன் அது தூக்கு சட்டியை தூக்கிட்டு அலைவானா? நீங்க உங்க வீட்டு காட்டுக்கு வேலைக்கு வந்தா நீங்க போய் கொடுங்க. சிவா ஏன் அனுப்புறீங்க? சிவா என்ன வேலைக்காரனா? என்னடி மூஞ்சில முழிச்சுக்காத விளாட்ட பேசுற? சிவா வந்து எனக்கு வந்து மாவே மாதிரி சரியா? எனக்கு மட்டும் தெரியாதா அவன்கிட்ட என்ன வேலை வாங்கணும்ட்டு? என்ன இந்த பால் சாமிக்கு உகந்த மாதிரி பால் அதை போயிட்டு கொடுத்து வர சொல்றது உனக்கு என்னடி வலிக்குது? ரங்கநாயகியே அவ கிடக்குற விடு. சிவா அண்டையா சொல்ல பார்த்தா போ. அவங்க காட்டுல யாரோ வேலை செய்யறாங்களா? உனக்கு தான் தெரியுமே. கூப்பிட்டு கொடுத்துட்டு வச்சாமி. தான் போறேன், உடனே போறேன் அப்பதா. பெரியம்மா எதுவும் நினைச்சுக்காத, என்கிட்ட கொடு. சிவா அம்மா சொல்றத கேளு. தூக்கு போனீங்களா தூக்கிட்டு போனீங்கன்னா அப்புறம் என்ன பாது? என்ன பழக்கம் அது? நான் யாரையுமே ஒற்றுமையா இருக்க விட மாட்டேன். போமா நீங்க, உன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். அட குடு பெரியம்மா. பாத்தியாடி என் பிள்ளைய கையில் இருக்கிறத வெடுக்குன்னு வாங்கிட்டு போகுது. அது தாண்டி புள்ள வளர்க்குறாளாம். புள்ள ஒருத்தரையும் ஒட்ட விடாம. தூ ஏத்த நான் வரேன். இந்த எரும மாடு இன்னும் காணோம். எப்ப சொன்ன வர சொல்லி? ஐயோ ஜெனி வேற திட்ட போறா. ஹலோ ஏய் டாஷ் எங்க இருக்க? உன்னை எப்ப வர சொன்னேன்? ஏய் சாரி ஜெனி, வீட்ல எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியே சார். சரி சரி நீங்க மறுபடியும் பேசுங்க, நான் வேணா வச்சிடறேன். ஏய் வரேன்ப்பா. எப்போ வர? ஏய் அதுக்குள்ளேயே எங்க பெரியம்மா வந்து ஒரு வேலை வச்சுட்டாங்கடி. சிவா எனக்கு டென்ஷன் பண்ணாத. அதுக்குள்ளே எங்க பாட்டி சாயந்தரம் வந்துருவாங்க. தெரியாதானே உங்ககிட்ட சொன்னேன். ஏய் பெரியம்மா வீட்டு மாடு கண்ணு போட்டுச்சுடி. அதனால பெரியம்மா காலையில வந்து சீம்பால் கொடுத்தாங்க. கொஞ்சோண்டு இருக்குன்ட்டு அவங்க தோட்டத்துல யாரோ வேலை செய்வாங்களா சரலான்ட்டு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு கூட பார்க்கும்போது ஆன்ட்டியும் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய ஆன்ட்டி, அதில் யாருன்னு தெரியல. உங்க அம்மாட்ட வேணா கேட்டு சொல்றியா? அவங்க வீட்டுக்கு இப்ப கடம்பு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். கொடுத்த உடனே நான் வந்துருவேன். சரளா ஆண்டியா? ஏ வண்ண எங்க அம்மா பேர் தான்டா சரளா. ஓ எங்க அம்மா பேர் கூட நீ தெரியாம இருக்கியா? என்னடி சொல்ற? ஆன்ட்டி நேம் சரளாவா? ஐயோ சாரிடி, நான் உங்க அம்மாவுக்கு வேற பேர் வச்சிருக்கேன், அதனால எனக்கு தெரியல. ஐயோ எங்க பெரியம்மா சூப்பர் நேரத்துல உதவி பண்ணிருக்கு. வந்துட்டேன். தனியா உன்னை பார்க்க வந்தா கூட எங்க அம்மா எங்க போனா ஏது போன்னு கேட்கும். இப்ப பாரு எங்க அம்மாவுக்கு முன்னாடியே தான் தூக்குச்சட்டியை வாங்கிட்டு வந்தேன். உடனே வந்துடுறேன். 10 நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை தோற வந்துடுறேன். சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சீக்கிரம் வா. வரேன் வை வை. அச்சோ சிவா வர போறா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கையை உடல காலவுல. பாட்டி வேற லேட்டா வரணும். நான் வந்தது கூட தெரியல. கொடுங்க இப்படி. இத அப்புறமா படிச்சுக்கோங்க. என்னம்மா டீயா? சரி கொடு. ஏய் என்ன மணி 5 தான் ஆகுது. யாராவது வருவாங்க, கம்மன் போ. கம்மன் போ சொல்லிட்டு கையை ஏன் பிடிக்கிறீங்க? கையை பிடிக்கிறதுக்கு டைமிங்லாம் இல்லடி பொண்டாட்டி. சீ போங்க. சரி போ. சரி அம்மா இந்த மாதிரி நேத்து நடந்துக்கிட்டதுக்கு கோவமா? அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. போ. ஏய் ஐயோ சும்மா படிங்க. ஓகேவா? என்னங்க உங்களுக்கு பொண்ணு பிடிக்குமா பையன் பிடிக்குமா? எனக்கு என் பொண்டாட்டி மாதிரி அழகான பொண்ணு தான் பிடிக்கும். போங்க. அப்புறம் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என் மேல பாசமே வைக்க மாட்டீங்க. ஏய் எப்போதுமே என் கூட இருக்க போறது நீ தான். பொண்ணு வந்தாலும் சரி பையன் வந்தாலும் சரி, அவங்களாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எப்போதுமே என் கூட தான் நீ இருப்ப. என் பாசம் எல்லாமே உனக்கு தான். நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா எப்போதுமே எனக்கு என் பொண்டாட்டிக்கு தான் முதலிடம். சரி. ஆமா உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எனக்கு உங்களை மாதிரி ஒரு பையன் தான் ஃபர்ஸ்ட் வேணும். அதுக்கப்புறம் வேணா பொண்ணு பெத்துக்கலாம். ஐயோ என்னாச்சுங்க? ஆண்டாள் சரி, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்னோட ஆசைப்படி பொண்ணு, அடுத்து உன்னோட ஆசைப்படி பையன், மறுபடியும் என்னோட ஆசைப்படி ஒரு பொண்ணு. என்னங்க லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. நினைப்பட்டா என்னால முடியாதுப்பா. என்னால முடியும்டி. அதுக்கு என்னால முடியணும்ல. சரி போ, எந்திரிச்சு போ. சரி சரி என்னால முடியும். கோவப்படாதீங்க. என்னங்க மணி 5 மணிக்கு மேலாகுது. நீங்க இந்த காஃபியை எடுத்து குடிங்க. நான் போயிட்டு குடிச்சிட்டு டின்னருக்கு சமைக்கணுங்க. அத்தை இல்லைன்னா கூட்ட திட்டுவாங்க. சரிங்க மேடம், நான் கூட தான் குளிக்கணும். வரட்டுமா? சிப்போங்க. ஏங்க விடுங்க, நான் போயிட்டு வரேன். பாய். ஆண்டாளு நீ தான் என் மேல சாஞ்சிட்டு இருக்க. என்னால மூச்சு கூட விட முடியல. என்னது மூச்சு விட முடியலையா? அவ்வளோ வெயிட்டாவா இருக்கேன்? சும்மா சொன்னேன்டி.